கிருஷ்ணகிரியில் சூறை காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக வீடுகள் சேதமடைந்த நிலையில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாஸ்கர், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவினா. குறிப்பாக தமிழகம் முழுவதும் கடுமையான வெப்பம் வாட்டி வந்த சூழ்நிலையில கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று மாலை திடீரென பலத்த மழை பெய்தது. குறிப்பாக இந்த மழையானது பலத்த சூறை காற்றுடன் பலத்த கனமழை பெய்தது. மேலும் இந்த கனமழையால் பெங்களூரு சாலையில் உள்ள பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையால் சில வீடுகள் சேதமடைந்தன. மேலும் கிருஷ்ணகிரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில ஆவின் மேம்பாலம் பகுதியில மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகினர். குறிப்பாக இந்த சேலம் மேம்பாலம் என்பது 3 மாநிலங்களையும் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கிறது. அதாவது தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா 3 மாநில எல்லைகளை இணைக்கும் பகுதியாக இந்த மேம்பாலம் உள்ளது. இந்த மேம்பாலத்தில் அதாவது அதிக அளவு மழை பெய்த காரணத்தினால் மழைநீர் தேங்கி கனரக வாகன ஓட்டிகளும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் மிகவும் சிரமத்துக்குள்ளாயினர். மேலும் நகரின் பிற பகுதிகளான கிருஷ்ணகிரி நகர்பகுதி மற்றும் காவேரிப்பட்டினம், மேலும் கிருஷ்ணகிரியில் உள்ள பழையப்பேட்டை ஆகிய இடங்களில் மழைநீர் அதாவது செல்லாமல் சாக்கடையில் கலந்து சாலைகளில் தேங்கி நிற்கிறது. மேலும் கிருஷ்ணகிரி நகர் பகுதியில் பல இடங்களில் மரங்கள் விழுந்ததால் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மின்சார துறையினர் தற்பொழுது மின்கம்பங்களை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சேத விவரங்கள் மற்றும் நீர் தேங்கியுள்ள பகுதிகளை சீரமைக்கும் பணிகளை மாவட்ட நிர்வாகம் விரைந்து சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரவினா, விரிவான தகவல்களை கொடுத்தமைக்காக நன்றி பாஸ்கர்.